நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ ஸ்கூல் ஃபேமிலி. நான் உங்கள் நண்பன் நவீன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹாம்ஸ்டர் காம்பேக்ட் அப்படிங்கிற கேமிங் ஏர்ட்ராப் வந்து எப்படி அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் போஸ்ட் பண்ணியிருந்திருக்கணும். இருந்தாலும் வந்து பார்த்தோம்னா ரைட் ஓகே, ரொம்பவும் ஒன்றும் லேட் ஆகலை. இப்போயுமே அட்டன் பண்ணாத நண்பர்கள் கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணிடுங்க. அட்டன் பண்ண நண்பர்கள் இருந்தீங்கன்னாலும் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அது மூலிமா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்தோம்னா, இப்போ நான் என்ன பேஜில் இருக்கேன்னா அவங்களோட ரோடு மேப் பேஜில் இருக்கேன்ப்பா. இதெல்லாம் எப்படி பார்க்குறது என்ன ஏதுங்கிறத நான் வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன இருக்கணும் அந்த ஏர்ட்ராப் அட்டன் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, ஏர்ட்ராப்பில் வந்து பார்த்தோம்னா அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒன்று காசு கொடுத்து நம்ம ஏர்ட்ராப் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது கேஷ் ஃபீஸ் இந்த மாதிரி பே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த மாதிரி ஃப்ரீயாக அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரீயாக அட்டன் பண்ணுற ஒரு ஏர்ட்ராப்பில் நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா எல்லாத்தையுமே அட்டன் பண்ணி வைக்கிறது தான் நல்லது. ஏன்னா கிடச்சிச்சுன்னா அது ரொம்ப பெரிய ஒரு நமக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். சரிங்களா? அதனால் இது வந்து பெரிய லெவலில் வெளியில் ஹைப் இருக்குது. சோசியல் மீடியாவில் எந்த அளவுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாகவும் நான் வந்து சொல்கிறேன். இது வந்து பார்த்தோம்னா அந்த ஏர்ட்ராப் அட்டன் பண்ணுறதுக்கு டெலிகிராம் சேனலும் டான் கீப்பர் அப்படிங்கிற ஒரு வேலட்டும் வந்து வேணும் நண்பா. அவ்வளோதான், இது ரெண்டுமே இருந்தாலே போதும், வேறு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தேவை கிடையாது. இதில் டெலிகிராம் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டத்தில் யாராவது டெலிகிராம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒர்க் ஆகாது. அதில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு QR கோடு மாதிரி போட்டு ஃபோனில் ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டும். அதனால் ஃபோனில் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். டான் கீப்பர் வேலட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நிறைய வேலட் வரும். அது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஃபோட்டோ நான் கொடுத்துருக்கேன். இப்படி தான் நண்பா அந்த வேலட்டோட ஃபோட்டோ இருக்கும். டான் கீப்பர் டான் வேலட்னு இருக்கும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சு ஓப்பன் பண்ணி ஏற்கனவே ட்ரஸ்ட் வேலட் மாதிரியோ இல்லை வேறு ஹார்ட்வேர் வேலட்டை பில்ட் பண்ணுற மாதிரியோ 24 பாஸ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அதை பத்திரமா வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது ஏர்ட்ராப் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கப்புறம் அதில் இருந்து தான் நம்ம கிளைம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த டோக்கனை ஃபுல்லாமே உங்களோட டான் நெட்வொர்க்கில் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகுதுங்கிறனால டான் நெட்வொர்க்கில் இந்த வேலட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதில் இருந்து தான் நம்ம எக்ஸ்சேஞ்சுக்கு மாற்றிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால் இந்த பாஸ் ப்ரைஸை கண்டிப்பாக வந்து சேஃப்டியான ஒரு இடத்துல வந்து வச்சுக்கோங்க. எதுலேயும் ஆன்லைனில் போட்டு எதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டாம். அதுக்கப்புறம் சோசியல் மீடியாவில் அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்காங்க அப்படின்னா, இந்த காயின் வந்து பார்த்தோன்னா ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 10.7 மில்லியன் ஃபாலோவர் இருக்குது. டெலிகிராம் சேனலில் 46.7 மில்லியன் ஃபாலோவர் இருக்காங்க. டெலிகிராம் குரூப்பில் 1.98 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள குரூப் மெம்பர்ஸ் இருக்காங்க. டிஸ்கார்ட் மெம்பரில் ஒரு குரூப்புக்கு வந்து 5 லட்சம் பேர் தான் அலௌடு. அது 5 லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்காங்க. யூடியூப்பில் வந்து பார்த்தோம்னா 30.1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. சரிங்களா? இவங்களோட எல்லா கண்டென்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஜாயின் பண்ணிவிட்டு அதில் வர அடுத்த அப்டேட்டுகள் என்னங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இதில் நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இதில் மேற்கொண்டு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனாலுமே இதில் ஜாயின் பண்ணி அவங்களோட அட்மின் கிட்ட கேட்டுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வேறு என்ன நான் கொடுத்துருக்கேன்னா, எப்படி இந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத நேரத்தை நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தேன்பா. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நேற்று நான் வந்து ஜாயின் பண்ணும்போது வீடியோ ரெக்கார்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் உள்ளே வரும்போது என் வீடியோ ரெக்கார்டில் என்ன இருக்கோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் டிஸ்பிளே ஆகிற மாதிரி இருக்கும். அதையுமே பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சதை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். சரிங்களா? டெலிகிராம் பேஜில் டெலிகிராம் சேனலில் டெலிகிராம் அப்ளிகேஷன் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே அதை அப்படியே வந்து விட்டுருங்க. டான் நெட்வொர்க்கில் பில்டு பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். மற்றபடி இந்த கீழே இருக்கிற எந்த ஒரு லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலும் இந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகாது. சரி, அது நம்ம டான் கீப்பர் வேலட்டில் தான் போய் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் நேரம் லோட் ஆக விட்டிங்கன்னா ஒரு 5 செகண்ட் ஆகும் நண்பா. 5 செகண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகுது. லோட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். வந்ததுக்கப்புறம் அந்த ரைட் சைடு இந்த ஆரோ மார்க் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து போகும். 1 2 3 4 அவ்வளோதான். நம்ம 4 இது நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ளே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி ப்ளே கொடுங்க. ப்ளே பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தமிழ் கிரிப்டோ ஸ்கூல் உங்களுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருக்கிறாப்புல, அதில் அதை இன்வைட் பண்ணதுனால உங்களுக்கு வந்து $5000 வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த ரிசீவ் கிஃப்ட்டுன்னு இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதை நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கோங்க அந்த கிஃப்ட்டை. அவ்வளோதான். மேலே உங்களுக்கு வந்து 5000 காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். என்ன பேரில் நீங்கள் டெலிகிராமில் வச்சுருக்கீங்களோ அந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் அப்னு போட்டு கீழே க்ளோஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கொடுத்து அவ்வளோதான் நண்பா. இதில் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கிறேன். மிச்ச விஷயங்கள் எல்லாமே என்னோட டெலிகிராமில் எப்படி இருக்கோ அதை நான் பார்த்து உங்களுக்கு இப்போ வந்து சொல்கிறேன்.
நண்பா என்னோட டெலிகிராம் அக்கௌண்ட்டை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு உள்ள நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா இப்போ நான் காட்டுறது உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். இதில் எனக்கு தேங்க்யூன்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இது என்னங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ நம்ம டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சு, மைனு, ஃப்ரெண்ட்ஸு, ஏர் ட்ராப்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா. இது ஒவ்வொன்றா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மேலே வந்து பார்த்தோன்னா ஒரு செட்டிங் சிம்பிள் மாதிரி இருக்கும். அதில் என்னென்ன கொடுத்துருப்பாங்கன்னா லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணுறது, சூஸ் எக்ஸ்சேஞ்சு, இந்த அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிட்டோம்னா பெர்மனண்டாகவே டெலீட் ஆயிரும். அதனால் அதை வந்து பண்ணிடாதீங்க. ஹாப்பி ஃபீட்பேக்னா நீங்கள் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா டிசபிள் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு தடவை கிளிக் பண்ணும்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வைப்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறதுனால காயினோட அனிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனபிள் இருக்கணுமா டிசபிள் இருக்கணுமா அந்த மாதிரியான விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா காட்டுது. இதில் எனக்கு வந்து பார்த்தோம்னா இதில் நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியது என்னென்னா, எனக்கு வந்து 1 மணி நேரத்துக்கு 708.23K வந்து பார்த்தோம்னா எனக்கு வந்து டோக்கன் வந்து உற்பத்தி ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்கு. அந்த உற்பத்தி ஆகிற குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஆனால் நமக்கு கொடுக்குற ஏர் ட்ராப் எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ அவைலபிள் குவான்டிட்டி இருக்கோ இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து கிடையாது. மேலே நமக்கு எந்த அளவுக்கு இந்த ப்ராஃபிட் பெர் ஹவர்னு சொல்லி வேல்யூ நம்ம இருக்குது பார்த்தீங்களா, அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அப்படிங்கிறனால அந்த ப்ராஃபிட் பெர் ஹவரை எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும். இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா இந்த எலி படம் மாதிரி ஒன்று போட்டுருக்கு பார்த்தீங்கன்னா, அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 8, 7 இந்த மாதிரி வந்து உங்களுக்கு உள்ள வரும்போது 3 இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி ஆட் ஆகும். அந்த குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆட் ஆகிக்கிட்டே வரும். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மைனுன்னு இருக்குது. அதாவது உங்களுக்கு வந்து $5000 குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. அது போக மேற்கொண்டு நீங்கள் இது வந்து எப்படி வந்து ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அது செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இவங்களோட யூடியூப் சேனலில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க, அவங்க போடுற வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 lakh காயின் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. இந்த டெய்லி ரிவார்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நீங்கள் வந்து நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணியிருந்தேன். டே 1க்கு 500, டே 2க்கு வந்து இன்றைக்கி வந்து 2வது நாளுங்கிறதுனால 1000 கொடுத்துருக்காங்க. அப்படியே நீங்கள் 10வது நாள் கிளைம் பண்ணிங்கன்னா 5 மில்லியன், அதாவது 10வது நாள் மட்டுமே 5 மில்லியன் காயின் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. 9வது நாள் வந்து 1 மில்லியன், இது வந்து பார்த்தீங்கன்னா 500K இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. கரெக்டாக 10 நாள் நீங்கள் அதை மறந்துடாமல் டெய்லி ரிவார்டில் போய் கிளைம் பண்ணிடுங்க. மற்றபடி அவங்களோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா இவ்வளவு, ட்விட்டர் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா இவ்வளோ காயின், உங்கள் எக்ஸ்சேஞ்சு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இவ்வளவு, ஃப்ரெண்டு 3 பேரை இன்வைட் பண்ணிங்கன்னா 25,000 காயின் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்து வந்து எடுத்து இது பண்ணிக்கோங்க. இதில் எக்ஸ்சேஞ்சுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த இதுதான். நீங்கள் வந்து இது வந்து கேமிங் டோக்கன் தாங்கிறதுனால ஒரு லாட்டுக்கு இதை நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்சுக்கு சிஇஓவாக இருக்க விரும்புகிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. நான் வந்து பிங்கெக்ஸ்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் இதில் எது வேணாலும் கொடுக்கலாம். நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா பைபிட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, பைனான்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி எது வேணாலும் நீங்கள் உங்கள் விருப்பப்படி கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இது இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு நீங்கள் தான் வந்து சிஇஓ அப்படிங்கிற மாதிரி வந்து சும்மா ஒரு லாட்டுக்கு இதை நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அதை நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் எக்ஸ்சேஞ்சு கண்டிப்பாக வந்து செலக்ட் பண்ணணும். ஏன்னா எக்ஸ்சேஞ்ச் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் ப்ராஃபிட் பெர் ஹவரை இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு தடவை டெலிகிராம் அக்கௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் இந்த பேஜுக்குள்ளே நீங்கள் வரும்போது இந்த எக்ஸ்சேஞ்ச் சிஇஓக்கு இந்தாங்க இவ்வளோ ரிவார்டு பிடிங்கன்னு சொல்லி உங்களுக்கு வந்து ரிவார்டு கொடுப்பாங்க. நான் அந்த இது ஓப்பன் பண்ணும்போது எனக்கு உங்களுக்கு வந்து காட்டினேன் பார்த்தீங்களா, காட்டிட்டுன்னு கொடுத்தேன்ல, அந்த இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளைம் ஆகிக்கிட்டே உங்களுக்கு இந்த பேஜுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வரும். சரி ரைட்டு ஓகே, நம்ம இதில் இருக்கிற விஷயம் எல்லாத்தையுமே நான் வந்து சொல்லிட்டேன். இப்போ நமக்கு இருக்கக்கூடிய அந்த காயின் குவான்டிட்டியை வச்சு எப்படி மைன் பண்ணி நம்மளோட அந்த ப்ராஃபிட் பெர் ஹவரை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். இதில் வந்து மைனுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மைனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் நல்லா கவனிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஆர் அண்ட் டீமு, மார்க்கெட்ஸு, லீகலு, ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் நீங்கள் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கலாம். வெளியில் காட்டுறது ஒரு மாதிரி இருக்கும், உள்ளே காட்டுறது ஒரு மாதிரி இருக்கும். சரிங்களா, அது என்னன்னா இது நீங்கள் வந்து நல்லா கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன். 7,25,363 காயின் நான் கொடுத்தேன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பெர் ஹவர் 1 மணி நேரத்துக்கு 276 இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு. ரைட் ஓகே, இதை நீங்கள் வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து விட்டுருங்க. இதே மாதிரி நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 80,000 கொடுத்தோம்னாலே 158 தான் வருது. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா வந்து பார்த்துட்டே வரும்போது 23,000 கொடுத்தாலே 840 தான் வந்து வருது. அப்போ வந்து பார்த்தோம்னா இது வந்து நம்மகிட்ட கொடுக்கக்கூடிய அமௌண்ட் கம்மியாக இருக்குது, ஆனால் ரிவார்டு கம்மியாக கொடுக்குறாங்க. அப்படிங்கிறதுனால மார்க்கெட்ஸ்குள்ளே போய் நான் வந்து பார்க்கேன். இதே இது வந்து பார்த்தோம்னா 2,38,000 நான் கொடுத்தேன்னா 1,00,000, அதாவது 1.87K வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு இன்க்ரீஸ் ஆகும். இதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒரு சில இதுக்கு வந்து பார்த்தோம்னா கம்மியான நீங்கள் காயின் கொடுத்தீங்கனாலே போதும், உங்களுக்கு ப்ராஃபிட் பெர் ஹவர் பார்த்தீங்கன்னா அதிகமான அளவு இன்க்ரீஸ் ஆகும். அந்த ரேஷியோவை பார்த்து எதுக்கு நம்ம கம்மியான அமௌண்ட் கொடுத்தாலே அதிகமான இது கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து வந்து தெரிஞ்சு அதுக்கு தக்க வந்து பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா இந்த ஃபேன் டோக்கன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். நீங்கள் 2 லட்சம் காயின் கொடுத்தா தான் உங்களுக்கு 1.87K வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஆனால் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இதை
இந்த இதில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மார்ஜின் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட கம்மியாக கிடைக்கிறது இருக்கும். ஆனால் இது 8 லட்சம் கொடுத்தா தான் இந்த இதை வந்து பாருங்கள் 13,000 காயின் நான் கொடுத்தேனாலே எனக்கு 1 மணி நேரத்துக்கு வந்து பார்த்தோன்னா 1.37Kங்கிறது இருக்குது. நான் கோ ஹெட்னு கொடுத்தேன்னா அந்த 13,000 அந்த அமௌண்ட்டை மட்டும் என்கிட்ட எடுத்துகிட்டு அந்த ப்ராஃபிட் பெர் ஹவரை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. மேற்கொண்டு இந்த லீகல்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒவ்வொன்றுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் உள்ளே வர்றீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு உங்களுக்கு நான் சொல்ல வர்றது என்னென்னா, கம்மியான அமௌண்ட்டு கொடுத்தாலே ப்ராஃபிட் பெர் ஹவர் எதுக்கு நமக்கு அதிகமானதாக கொடுக்காங்களோ அதை பார்த்து நம்ம வந்து அப்டேட் பண்ணி விட்டுக்கிட்டே வாங்க. அதுதான் நமக்கு வந்து குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணும். ஒரு சில இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா 1 லட்சம் காயின் நம்ம கொடுப்போம், ஆனால் ப்ராஃபிட் பெர் ஹவர் 100 தான் கொடுப்பாங்க. இதே ஒரு சில இடத்துல ஒரு சில இதில் வந்து பார்த்தோன்னா 10,000 தான் கொடுப்போம், ஆனால் ப்ராஃபிட் பெர் ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா 1000 கொடுப்பாங்க. அப்போ நமக்கு எது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாபத்தில் முடியுமோ அதுக்கு தக்கன நீங்கள் செலக்ட் பண்ணி பண்ணிக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் பெர் ஹவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல முறையாக இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்பெஷல்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கு வந்து நல்ல நல்ல விஷயங்களாக வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். இது வந்து 2 லட்சம் கொடுத்தாலே 2,600 இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு. இது 1,45,000 கொடுத்தோம்னாலே 3.44K வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு இது வந்து புரியும்னு நினைக்கிறேன். 2 லட்சம் கொடுத்தாலே 2,000 தான் வருது. ஆனால் இது வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து 1,45,000 கொடுத்தோம்னாலே 3.4K. இப்போ உங்களுக்கு வந்து புரியுதா, கம்மியான அமௌண்ட் கொடுத்தாலே நமக்கு அதிகமானது கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் செலக்ட் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். அதுக்கப்புறம் நியூ கார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் கிளிக் பண்ணியுமே புதுசாக இப்போ லான்ச் ஆகிருக்கிற எல்லாத்தையுமே நான் வந்து அப்டேட் பண்ணிட்டேன். ஆனால் உங்களுக்கு வந்து நியூ கார்ட்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். அதுக்கப்புறம் இன்னமுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு உங்களோட ரெஃபரல் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி வேறு யாருக்காவது அனுப்பி அவங்க ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் உள்ளே வரும்போது எப்படி தமிழ் கிரிப்டோ ஸ்கூலில் ஜாயின் பண்ணோம்னா 5,000 டோக்கன் சொன்னாங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு 5,000 கிளைம் ஆகும். அவங்க ஜாயின் பண்ணது மூலிமா உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயினோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும். அதனால் ரெஃபர் பண்ண முடிஞ்சிச்சுன்னா பார்த்து வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஏன் செக்ஷனில் ஏற்கனவே உள்ளதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன் நண்பா. இதுதான் இதில் இருக்கிற எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ நான் எல்லாமே பண்ணிட்டேயா, கடைசியில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஏர் ட்ராப்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, அந்த இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே உங்களை டான் வாலெட் இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்கேன். எல்லாமே அதோட செட்டப்பை ப்ரைஸ் வேர்டு போட்டு செட்டப்பு போட்டு முடிச்சிட்டிங்கன்னா கனெக்ட் யுவர் டான் வாலெட்னு சொல்லியிருக்கோம். அந்த இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் டான் வாலெட் ஏற்கனவே கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு என்ன வந்துருச்சுன்னா யுவர் டான் வாலெட் இஸ் கனெக்டட்னு போட்டு அதோட அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. இந்த அட்ரஸ் வந்து நம்ம டான் வாலெட்டில் இருக்கிற அந்த டான் நெட்வொர்க் அந்த அட்ரஸாக இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு நண்பா. நீங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் இது வந்து மறுபடியும் இந்த பழைய பேஜுக்குள்ள வந்துடும். ஆனால் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டான் வாலெட் ஏற்கனவே கனெக்டட்னு வந்துடும். இது வந்துருச்சுன்னா நம்ம வந்து எல்லாமே வந்து முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டான் வேலெட்டுக்குள்ளே போய் எப்படி வந்து வெரிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். டான் வேலெட்டுக்குள்ளே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இது நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பேஜ் இந்த மாதிரி இருக்கும். மேலே கனெக்டட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கரெக்டாக தான் கனெக்ட் பண்ணிக்கிங்களா அப்படிங்கிறது நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த ஹாம்ஸ்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது அவங்களோட ட்விட்டர் பேஜை ஃபாலோ பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இது அவங்களோட டெலிகிராம் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்டேட் தெரியணும்னாலும் தெரிஞ்சுக்கலாம். ஒயிட் பேப்பர் இனிமேல் தான் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோட் மேப்பில் இது வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்கோம், இனிமேல் என்னென்ன பண்ண போகிறோம், பேசிக் கேமு, மைனிங் அப்டேட்ஸு, ஸ்பெஷல் கார்ட்ஸு, இது மாதிரி LVL அப்டேட், இந்த மாதிரி 1 by 1 போட்டு ஜூலையில் வந்து பார்த்தீங்கன்னா DGE டோக்கன் ஜென்ரேட்டிங் ஈவெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து கொண்டு வர போகிறதா இதில் வந்து அப்டேட் பண்ணி விட்டுக்கிட்டே வருவாங்க. டிஸ்கார்டோட மெம்பர் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்போட லிங்க். இந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நிறையா பேர் கூட சேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அட்மின்ஸ் கிட்ட கேட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, இதுதான் நம்ம இதில் இருக்கிற விஷயம். உங்களுக்கு நான் இதில் இருக்கிற ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். எப்படி வேலெட் கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லி செக் பண்ணுறது வந்து கனெக்டடுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஹாம்ஸ்டர்னு சொல்லி காட்டுச்சுன்னா நீங்கள் எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி அர்த்தம். பார்த்து கரெக்டாக வந்து அட்டன் பண்ணி வச்சுக்கோங்க. இது எப்போ எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து லிஸ்டிங் வருது இல்லை அது மேற்படி என்னென்ன அப்டேட் வருது அப்படிங்கிறத டெலிகிராம் சேனலில் 1 by 1 நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் நண்பா. எனக்கு தெரிஞ்ச அப்டேட் வர நான் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனுக்கு பார்த்து மறந்துடாம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ரைட், ஓகே. அந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டைப் பண்ண முடியாத கமெண்டாக இருந்தால் நான் வாட்ஸ்அப் நம்பருக்கு இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கேன், எனக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜாக போடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ செஞ்சு பண்ணுப்பா. தேங்க்யூ, பார்ப்போம்.